A very good morning and welcome to our daily devotion. இன்னைக்கு நம்ம பார்க்க போது Psalms chapter 95. ஸோ சங்கீதம் 95வது அதிகாரம் பார்க்க போறோம். ஸோ இதுல சங்கீதக்காரர் ஒரு ரெண்டு பாதியா இருப்போம் இந்த சங்கீதம். ஸோ 7வது வசனம் வரைக்கும் ஒரு பாதி, மிச்ச வசனங்கள் இன்னொரு பாதி. இட்ஸ் லைக் டூ ஹாஃப்ஸ். ஸோ முதல் பாதியில என்ன நடக்குது, ஒரு ஆராதனைக்கு ஒரு அழைப்பு மாதிரி. என்ன சொல்றாங்க, ஆண்டவர்கிட்ட நாங்க முட்டிட்டு என்ன பண்ண போறோம், ஆண்டவர் ஆராதிக்க போறோம், அவர் நாமத்தை சொல்லுவோம், அவர் தான் எங்க எஜமான், த லார்ட் இஸ் மை மாஸ்டர்லாம் என்ன பண்ண போறோம் சொல்லி ஆண்டவரை ஆராதிக்க போறோம். இது என்ன இருக்குது, முதல் ஆராதனை, முதல் பாதியில. அதுக்கப்புறம் 7வது வசனத்துக்கு பின்பு என்ன ஆகுது, 7வது வசனத்துல இருந்து டோனே மாறுது. என்ன சொல்றாங்க, நம்ம கீ வேர்ட்ஸோட சேர்த்து பார்ப்போம். ஆனா அதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்க, ஒரு மாற்றம் என்ன ஆகுதுன்னா, அவங்க ரிமெம்பர் பண்றாங்க. என்னதை ரிமெம்பர் பண்றாங்க, இஸ்ரேல் மக்கள் வனாந்திரத்துல இருக்க போது என்ன பண்ணுவாங்க, நிறைய முறை ஆண்டவரை ஆராதிக்கிறதோட ஆண்டவர் என்ன பண்ணுவாங்க, சந்தேகப்படுவாங்க, ஆண்டவரை கேள்வி கேட்பாங்க, ஆண்டவரை விசுவாசிக்க மாட்டாங்க. அதை ரிமெம்பர் பண்ணி என்ன பண்ண சொல்றாங்க சங்கீதக்காரர், டு லேர்ன் ஃப்ரம், அதுல இருந்து கத்துக்கிட்டு திருந்துற சொல்லி அந்த மாதிரி ஒரு செகண்ட் ஹாஃப்ல முடிக்கிறார். ஸோ நம்ம கீவர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா Psalms chapter 95 verse 7 to 9. ஓகே, Psalm 95 அதுல 7ல இருந்து 9 வரைக்கும் பார்க்க போறோம். டுடே if you hear his voice, do not harden your hearts as at Meribah, as on the day that at Massah in the wilderness, when your fathers put me on to the proof and put me to the test, though they had seen my work. Already சொல்றேன், today if you hear his voice, do not harden your hearts as at Meribah, as on the day at Massah in the wilderness, when your fathers put me to the proof and put me to the test, though they had seen my work. ஸோ என்ன சொல்றாருன்னா, இந்த சங்கீதக்காரர் டுடே தான் நம்ம முக்கியமான வார்த்தை, அதாவது இன்னைக்கு. ஏன்னா சங்கீதக்காரர் என்ன சொல்றாரு, அந்த வனாந்திரத்தை இஸ்ரேல் மக்கள் எப்படி தோத்து போனாங்களோ, அது என்ன இல்ல, வனாந்திரத்து மட்டும் இல்ல, இன்னைக்கும் நடக்கலாம், என்னைக்கும் நடக்கலாம். ஸோ அவர் என்ன சொல்றாரு, ஓகே இஸ்ரேல் மக்கள் வனாந்திரத்துல அப்போதான் தோத்து போனாங்க, இப்ப என்ன பண்ண மாட்டோம், நம்ம பண்ண மாட்டோம், அப்படி இல்லை, அவங்களுக்கு தெரியும் திரும்பியும் நம்ம விழலாம் அதே பாவத்துல. அதை அறிஞ்சு என்ன சொல்றாங்க, இதை ஞாபகம் வச்சுக்க சொல்லி ரிமெம்பர் பண்றாங்க. ஸோ என்ன சொல்றாங்க, அந்த டுடேனா அதே மாதிரி தோல்வி அன்னைக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கு நம்ம காலத்துக்கு என்ன ஆகும், செயல்படும். நம்மளும் என்ன பண்ணலாம், இந்த காலத்துலயும் இஸ்ரேல் மக்கள் பண்ற தவறு மாதிரி நம்மளும் என்ன பண்ணலாம், ஆண்டவரை மறுக்கலாம், ஆண்டவரை நம்ம அவிசுவாசத்தோட நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. எக்ஸாம்பிளோட இந்த இஸ்ரேல் மக்களே எடுத்துக்கோங்களேன். இஸ்ரேல் மக்களுக்கு என்னாச்சு, அந்த இருதயம் மறுத்து போச்சு. அது எந்த மாதிரினா, ஆண்டவரோட மேல இருந்து அன்பு எல்லாமே அவங்களுக்கு என்னாச்சு போச்சு, ஆண்டவர் மேல இருக்க நம்பிக்கை எல்லாம் மறுத்து போச்சு. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஆண்டவர் விட்டு தள்ளி போயிட்டாங்க. அந்த இது அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இல்லாததுனால இல்ல, இஸ்ரேல் மக்களுக்கு தான் என்ன இருந்தது, ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் இருந்தது ஆண்டவரை பத்தி. ஏன்னா ஆண்டவர் அவங்களுக்கு என்னெல்லாம் பண்ணுவாரு, எகிப்துல இருந்து கூட்டிட்டு வருவாரு, வனாந்தரத்துல மேகமா இருப்பாரு, அவங்களுக்கு மண்ணா கொடுப்பாரு, அவங்களுக்கு அவ்வளவு கொடுத்த ஆண்டவர் என்ன பண்றாங்க, இன்ஃபர்மேஷன் அப்ப இருக்குது இஸ்ரேல் மக்களுக்கு, ஆண்டவரோட வல்லமை, ஆண்டவரோட பலம் எல்லாமே என்ன பண்றாங்க, லைவா பாக்குறாங்க. சோ அது அவங்க பிரச்சனை இல்லை. அதே மாதிரிதான் நம்மளுக்கு என்ன இல்லை, அந்த பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு பைபிள் இருக்கு, இயேசுவோட அடையாளம் எல்லாம் இருக்குது. சோ அவ்வளவு எவிடன்ஸ் நமக்கு இருக்கு. சோ ரெண்டு பேருக்கு என்ன பிரச்சனை இல்லை, இன்ஃபர்மேஷன் பிரச்சனை இல்லை, ரெண்டு பேருக்கும் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஆனா இந்த இஸ்ரேல் மக்கள் என்ன பிரச்சனைனா, அவங்களுக்கு ஆண்டவரோட வார்த்தையை பார்த்து என்னாச்சு, அது இன்சுலேஷன் சொல்லுவாங்க, அதாவது என்னாச்சு, ஒரு பழகிடுச்சு, அது எப்படி மறுத்து போச்சு. ஆண்டவர் எப்பவுமே இதே தான் பண்றாரு, ஆண்டவர் இவ்வளவு பண்றாரு, என்ன தப்பு பண்ணாலும் சரி பண்றாருன்னு என்னாச்சு அவங்களுக்கு, அந்த மாதிரி ஆயிடுச்சு அவங்களுக்கு. அந்த மாதிரி அந்த விசுவாசம் போயிடுச்சு. அந்த மாதிரி என்னாச்சு, ஆப்போசிட்டா அப்போ ஆண்டவர் மேல கீழ்ப்படியில, ஆண்டவர் மேல அன்பு குறைஞ்சிச்சு. ஏன்னா என்ன பண்ணாலும் ஆண்டவர் பண்றாரு, என்ன தப்பு பண்ணாலும் ஆண்டவர் சரி பண்றாரு. அந்த மாதிரி என்னாச்சு, அவங்க இருதயம் மறுத்துடுச்சு. என்ன மறுத்துடுச்சு, ஆண்டவர் மாதிரி அவங்க ஆகாம, ஆண்டவரை கீழ்ப்படியாம, ஆண்டவர் என்ன இருந்தாலும் நம்மளுக்கு சரி பண்றாரு, அந்த இன்சுலேஷன் ஃபீலிங்ல என்ன ஆகுறாங்க இஸ்ரேல் மக்கள், திரும்பி 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 ஆண்டவர் அவிசுவாசி மாதிரி நடக்கிறாங்க. சோ இதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணணும், நம்மளும் அந்த மாதிரி ஒரு பள்ளத்துல விழக்கூடாது. நம்மளுக்கு என்ன ஆகக்கூடாது, நம்ம இவ்வளவு ஆண்டவரை பத்தி படிக்கிறோம், புக்ஸ் இருக்கு, அதையும் மீறி நிறைய இன்ஃபர்மேஷனும் இருக்கு நம்மளுக்கு, அதே மாதிரி நிறைய மெசேஜும் கேட்கிறோம். ஸோ இதெல்லாம் கேட்டு நம்மளுக்கு என்ன ஆகக்கூடாது, ஓகே இன்னொரு மெசேஜ் அப்படி இல்லாம ஒவ்வொரு செய்தியும் என்ன பண்ணணும், நம்மளுக்கு ஒரு ஊக்கம் கொடுக்கறதா இருக்கணும், ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். ஏன்னா இஸ்ரேல் மக்கள் அற்புதமா பார்த்துட்டு என்ன ஆயிடுச்சு, ஓகே இன்னொரு அற்புதம் தானே, ஓகே இன்னொரு வாட்டி தானே, அந்த மாதிரி அவங்களுக்கு மறுத்து போன மாதிரி நம்மளுக்கு என்ன இருக்கக்கூடாது, ஆண்டவரோட வார்த்தை அந்த மாதிரி மறுத்து போக கூடாது.
ஆண்டவர் வார்த்தை என்ன பண்ணும்? ஒவ்வொரு முறையும் நம்மளை ரீஜெனரேட் பண்ணும், ஒவ்வொரு முறையும் நம்மளை சாங்டிஃபை பண்ணும், ஒவ்வொரு முறையும் நம்மளுக்கு என்ன பண்ணும்? உள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஓகே, ஆண்டவர் வார்த்தையை சொல்றாங்க, நான் உட்கார்ந்தேன், கேட்டுட்டேன், போயிட்டே இருக்கேன், அந்த மாதிரி இல்லாம என்ன பண்ணணும்? நம்ம அந்த மாற்றம் வர மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? நம்ம உள்ளத்தை நம்ம மாத்தணும். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன எடுத்துக்க போறோம்னா, அந்த மாற்றத்தை வர வேண்டி நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவர்கிட்ட ஜெபம் கேட்கணும். அந்த இல்லையா, ஆண்டவர் வார்த்தையை மறுத்து போச்சா உங்களுக்கு? ஒரு ஃபீலிங்ஸும் வரலையா ஆண்டவரோட வார்த்தை கேட்க போது? அந்த ஒரு ஊக்கமும் வரலையா? நம்ம என்ன பண்ணப்போ ஆண்டவர்கிட்ட ஜெபத்துல எடுத்துட்டு போய் கேளுங்க. ஆண்டவரே, உங்க வார்த்தையை வச்சு என்ன பண்ணுங்க? மாற்றுங்க. நான் டெய்லி வேதம் படிக்கிறேன், அதை வச்சு என்ன மாற்றுங்க? எனக்கு அந்த ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்க. எனக்கு என்ன பண்ணுங்க? அந்த ஆசீர்வாதம், அந்த மாற்றத்தை எனக்கு உள்ளத்துல கொண்டு வாங்க. ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்ட் அஸ் டு டேக் அவே. ஒரு சின்ன பிரேயரோட முடிச்சிடுறேன். Our loving Heavenly Father, thank you for this devotion and this reminder that, Lord, just as the psalm says today, Lord, that is a very, very real danger, Lord. The fact that we could just get used to your word, so to the extent that it does not make any difference in our spirit, Lord, in our lives, Lord, in our walk in faith, Lord. Lord, thank you for this reminder through the Psalms that it is in fact a very real danger, Lord. And Lord, please give us the wisdom to discern when we are going through such a phase, Lord, and give us the grace and strength to come out of this rut and come to a place where your word nourishes and strengthens us. All of this in Christ's name I pray. Amen.